ஹலோ ஹபீபி! தளபதி 69ஓட அப்டேட்டு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்திருந்துச்சு. தளபதி அவர்களோட படத்தை வினோத் அவர்கள் இயக்குறாங்க. இந்த படத்தோட புரொடியூசரா கேவிஎன் நிறுவனம், அதாவது இந்த நிறுவனமானது பெங்களூர மையமா கொண்டு செயல்பட்டு வருது. முதலா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வாராங்க. நாங்களும் தயாரிப்பு நிறுவனத்த உருவாக்க போறோம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்டின்ட்டு சொல்லிட்டு உள்ள வராங்க. அதுலயுமே படமா, அதாவது தளபதி விஜய், வினோத், அதுக்கப்புறம் நம்ம இசையமைப்பாளர் அனிருத் இவங்களோட காம்பினேஷன்ல பயங்கரமான ஒரு இதில என்ட்ரி குடுத்து வராங்க. இவங்களும் உள்ள வந்துட்டு பயங்கரமான நமக்கான லாபத்தையும், ப்ராஃபிட்டையும் பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, விஜய்க்கோட சம்பளமே 275,00,00,000 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா, நம்ம இந்திய சினிமாவுலேயே அதிகபட்சமான வேர்ல்டு லெவல்லயுமே அங்கங்க ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய ஷாருக் கான் அவர்கள் வந்து 250,00,00,000 பட்ஜெட்ல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு படியா மேல போயிட்டு 275,00,00,000 சம்பளம் அப்படின்ற மாரியும் சொல்றதா கூறப்படுதுங்க. இந்த நிலையில இவர் வாங்கக்கூடிய சம்பளத்த பத்தியும், இது என்ன அப்படிங்கிறதையும் ப்ளூ சட்டை மாறன் அவரோட தோணியிலயும், அவரோட பாணியிலயும் என்னமோ சொல்லி வச்சிருக்காருங்க. அதுக்கு அந்த டக்ளஸ் என்னதான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். "அதே பிரச்சனை தானே" அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ரசிகர்கள்லாம் போட்டு கலட்டி விட்டு மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்கங்க. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு தல தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காராமா ப்ளூ சட்டை மாறன். எப்பயுமே இந்த அளவுக்கு அடிப்பாய்ங்க. இத தாங்கிக்கிருவேன். இப்ப ரொம்ப ஓவரா அடிக்கிறாய்ங்களடா! அப்படிங்கிற மாரியான பட்சத்தில ஓடியிருக்காரு. ஆனாலும் அவரோட இத அழிக்காம எக்ஸ் தளத்தில அப்படியே தான் அந்த பதிவு இருக்கு. அந்த பதிவுக்கு எவ்வளவுதான் கமாண்ட் கேவலமா வந்தாலும், அத நான் அழிக்கவே மாட்டேன்டா! அப்படின்ற மாரி சொல்லி வச்சிருக்காருங்க. மேலும் தளபதி 69வது படம் அடுத்த ஆண்டு அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு இரு சில மாதங்கள்லேயே அ தேர்தல் வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு பட்சத்தினால, இந்த படம் கண்டிப்பா ஒரு சினிமா படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில, வினோத் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி ஃபுல் ஸ்டாப்பா இல்ல அது வந்து ஒரு கமர்ஷியல் பிரேக்கான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் லுக்கான ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியாயிருந்துச்சு. தளபதி 69க்கான போஸ்டர் கண்டிப்பா தளபதி ரசிகர்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க தான். அதுல ஒரு தீப்பந்தம் இருந்துச்சு. இந்த தீப்பந்தம் கண்டிப்பான ஒரு அரசியலுக்கான குறியீடா தான் இருக்கும் அப்டின்னும் ரசிகர்கள் இப்பவே டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இந்த நிலையில சட்டை மாறன் அவரோட எக்ஸ் தல பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, தன்னுடைய இறுதி படமாக இருந்த போதிலும் சம்பளத்துல விஜய் கராரா காட்டியதில்ல அப்டின்றத பார்க்க முடியுது அப்டின்னும், இந்த சம்பள விவகாரத்த தன்னுடைய எக்ஸ் தல பக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து நடிகர்கள் சம்பளம் எகிறிக் கொண்டே தான் இருக்கு. அடுத்தடுத்த செய்திகள் ஆதங்கங்களையும் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காப்ல. இவற்றுல எவ்வளவு தூரம் உண்மை என்பது அந்தந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் வந்து வாய திறக்காமல் இருக்கிற நிலையில, இதெல்லாம் உண்மையாவே நம்ப வேண்டிய நிலையில ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற மாரியும், ஏதோ இவர் தான் சம்பளம் குடுத்து நடிக்க வைக்கிற ஒரு காட் ஆஃப் பில்லர் மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு திரியிறாருங்க. இவர் நடிச்ச ஆன்டி இண்டியன் படம் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா அந்த படத்த டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா, இதுக்கப்புறமும் இந்த பையன் இப்படி சாரி மன்னிக்கணும். இதுக்கப்புறமும் இவங்க இப்படிலாம் பேசுறாங்களா? அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு கோவம் வரும். இது மாதிரியான தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.